இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இது நம்ம டெலகிராம் பேஜ், இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம்ல ஜஸ்ட் யூஸ் பண்ணி தமிழ் அனிமே _1 போட்டீங்கன்னா சேனல் முன்னாலேயே வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 200K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களே, அதை சீக்கிரமா அச்சீவ் பண்ண பார்க்கலாம். அக்கட்சுக்கில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி 299 பே பண்ணி உள்ளே சேர்ந்துக்கலாம். அதில் உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் காத்திருக்கும். ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் போருட்டோ நாருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸோட எபிசோட் 152 பார்க்க போகிறோம். ஹொக்காகே ஆஃபீஸில் காட்டுவாங்க. மெடிக்கல் நிஞ்சுட்சுக்கான ட்ரைனிங் கோர்ஸ் இருக்க நோட்டீஸ் இருக்கும். போருட்டோ இது இறுதியாக வந்துருச்சுன்பா. மிட்ஸ்கி ஆல்ரெடி நம்ம அகாடமியில் இருக்கப்பவே இதை பற்றி கொஞ்சமாக படிச்சிருக்கோம்ல, இது ஆக்சுவல் ஃபார்மல் கோர்ஸ் இல்லையான்னு கேட்பான். சாரடா அந்த பேம்ப்ளெட்டை ஊத்து பார்த்துட்டு இருப்பா. போருட்டோ கெனின் ஆனதுக்கப்புறமா இப்படி ஒரு கோர்ஸ் தருவாங்க, நம்ம கிளாஸுக்கு மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சுன்பா. மிட்ஸ்கி ஒவ்வொரு டீம்லேருந்து ஒருத்தர் அனுப்பிச்சு வச்சாகணும்ல ரெப்ரஸன்டேட்டிவ், அதை கற்றுக்குன்னு சொல்லி கேட்பான். போருட்டோ சக்ரா கண்ட்ரோல் நல்லா இருக்கணும், அதை எனக்கு சுட்டு போட்டாலும் வராதுன்பா. மிட்ஸ்கி ஃபைட் பண்ணுறவங்களுக்கு மெடிக்கல் நிஞ்சுட்சு பண்ணுறவங்களுக்கு வித்தியாசம் இருக்கலான்னு கேட்பான். போருட்டோ அதே தான், கூடவே அது டல்லாவும் இருக்குன்பா. மிட்ஸ்கி ஆனா அது முக்கியமா தேவை, மத்தவங்களுக்கு உதவன்பா. போருட்டோ அப்ப நீ போக வேண்டியதானன்பா. மிட்ஸ்கி நீ வராத எங்கேயும் நான் வரமாட்டேன்பா. போருட்டோ அப்படியாடான்ட்டு சாரடா கிட்ட அப்ப நீ போக வேண்டியதான்ட்டு தலைவன் கதையை அளந்து விடுவா. நீ சக்ராவோட பொண்ணு, கூடவே ஹொக்காகே ஆகணும்னா மெடிக்கல் நிஞ்சுட்சுல கத்துக்கணும், முடிவு பண்ணியாச்சு, நீ தான் போறேன்பா. சாரடா மலுப்புறமாய் சிரிப்பா. போருட்டோ நாங்க 2 பேரும் உன்னை எதிர்பார்த்திருப்போன்பா. சாரடா சரின்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டெவலப்பிங் ஒன்ஸ் மெடிக்கல் நிஞ்சுட்சுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஹொக்காகே ஆஃபீஸ்ல நருட்டோ ஷிகமாரு இருப்பாங்க. சக்குரா வந்திருப்பா. ட்ரைனிங் கேம்ப்க்கான ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டை கொடுப்பாங்க. ஷிகமாரு இந்த வருஷத்துக்கு கெனினால நிறைய பிரச்சனை, அதனால தான் இந்த செஷன் இவ்வளோ லேட் ஆகி போச்சுன்பா. சக்குரா அதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன செஷனை கத்துக்க எவ்வளோ டைம் பீரியட் எடுக்குங்கிறதும் கணக்கு தானன்பா. நருட்டோ நமக்கு ஒரு நல்ல மெடிக்கல் நிஞ்சா தேவையில்லை, அதனால அது ரொம்ப முக்கியம்பா. சக்குரா அதே தான், மெடிக்கல் நிஞ்சுட்சுல பேசிக்ஸ் மட்டும் தான் அகாடமியில் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்பா. நருட்டோ விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாலே நம்ம கெனினுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கறது நல்லதுல, கூடவே மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் நீ தான், ஸோ ஒன்னை தான் இருக்கன்பா. சக்குரா சரின்ட்டு லிஸ்ட்டை பார்த்து ஷாக்காவா. ஷிகமாரு என்னாச்சுன்னு கேட்டா என் பொண்ணு பேரும் லிஸ்ட்ல இருக்குன்பா. ஷிகமாரு சாரடா மெடிக்கல் நிஞ்சுட்சுவை சீக்கிரமாவே கத்துப்பான்னு நினைக்கிறேன்பா. அப்படி நடந்தா நல்லதுன்பா. சக்குரா அப்படியே சாரடாவை காட்டுவாங்க. ரொம்ப வருத்தப்படுவான, அகாடமில கூட மெடிக்கல் நிஞ்சுட்சுல குட்டா இருந்தது இல்லைன்னு. போருட்டோ சொல்லியிருப்பான் இல்லையா, நீ சக்குராவோட பொண்ணு, அதெல்லாம் உனக்கு ஜுஜுபின்னு. அதை யோசிச்சுட்டு மெடிக்கல் நிஞ்சுட்சு கத்துக்கணும்னா அதுக்குன்னு நமக்கு ஒரு மென்டார் தேவை, கூட வந்து சொல்லித்தர. என் அம்மாட்ட ஹெல்ப் கேட்கலன்னா அவங்க எப்ப பார்த்தாலும் பிஸியா இருப்பாங்க, இல்லனா பேசாம எனக்கு மெடிக்கல் நிஞ்சுட்சு வராதுன்னு போய் சொல்லிடுவா. இல்ல சொன்னா சக்குராவோட சொந்த பொண்ணுக்கே மெடிக்கல் நிஞ்சுட்சு வரலன்னு எல்லாரும் கலாய்ப்பாங்களேன்ட்டு திடீர்னு ஷிகடா அண்ட் ஈனோஜின் பேசிட்டு இருக்கதை கேட்டுட்டு ஒளிஞ்சுக்குவா. ஈனோஜின் லார்ட் 7 பர்ஃபெக்ட்டா இருக்காருன்பா. ஷிகடா இருக்கிறதான லார்ட் 7 தான் பர்ஃபெக்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட்ன்பா. ஈனோஜின் ஹொக்காகேவா இருக்கிறதுனா அர்த்தம் அதான் போலன்பா. ஷிகடா அவர் பாதுகாக்கிறதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கறனால தான் பர்ஃபெக்ட்டா இருக்காருன்பா. சாரடா லார்ட் 7 எல்லாத்துலயும் பர்ஃபெக்ட்டா இருக்காருன்னு திங்க் பண்ணிட்டு நானும் ஹொக்காகே ஆகணும்னா எல்லாத்துலயும் பர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு போவா. இப்பதான் ஷிகடா ஈனோஜின் எது பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு இருக்கதா காட்டுவாங்க. நாருட்டோட காடை தான் பர்ஃபெக்ட்னு பேசிட்டு இருந்திருப்பாங்க. இது புரியாம கிளம்பியிருப்பா சாரடா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நாளைக்கு ஒரு நாள் சமாளிச்சா போதுன்பா. நைட்டு பூரா படிச்சுட்டு காலையில செமடலா வருவா. இவ டீம் 7 ரெப்ரசன்டேட்டிவா நீ வந்திருக்கியான்ட்டு. போருட்டோ வந்திருந்தா அவன் பின்தங்கி இருந்திருப்பான்பா. வசாபி நீ பின்தங்கிட்டா விடு, நான் உனக்கு கத்து தரேன்பா. இவ பே உனக்கு மெடிக்கல் நிஞ்சுட்சு தெரியும்னு பீத்திக்காத. சாரடாக்கெல்லாம் நீ கால் தூசுன்பா. சாரடாக்கு இதுக்கே மனசு இருக்காது. வசாபி வேற, அவங்க அம்மா சக்குரா ஹருனோ மெடிக்கல் நிஞ்சுட்சு ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா, அவெல்லாம் வேற லெவல்ல இருப்பான்பா. சாரடா வெறுத்துருவா. ஈனோஜின் உனக்குலாம் ஜுஜுபி தானன்பா. சாரடா ஆமாங்க போது ஹாக்கோ டோஷோ 2 பேரும் ஏதாவது எங்களுக்கு வரலினா ஹெல்ப் பண்றேன்னு கேட்பாங்க. சரின்பா. சாரடா மனசுக்குள்ள சரின்னு சொல்லிட்டமே யோசிப்பா. சக்குரா வந்திருப்பா. இன்னைக்கு மெடிக்கல் நிஞ்சுட்சுவோட செமினார் பார்க்க போறோம்பா. ரொம்ப முக்கியமானது சக்ரா கண்ட்ரோல் தான். அது அதிக நேரத்துக்கு தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கேட்க ஜுஜுபிங்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம், ஆனா மாஸ்டர் பண்றது ரொம்ப கஷ்டம்பா. சாரடா மனசுக்குள்ள மெடிக்கல் நிஞ்சுட்சு ரொம்ப கஷ்டம் தான், ஒரே ராத்திரியில கத்துக்கிற விஷயம் இது கிடையாதுன்னு திங்க் பண்ணுவா. சக்குரா செஷன்ல மொத்தம் 5 பார்ட் இருக்க போதுன்பா. பசங்க 5 ஆண்டு வாயை பழப்பாங்க. சக்குரா மெடிக்கல் நிஞ்சுட்சுக்கு நாலேஜ் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் லெக்சர் இருக்கு, அதை தொடர்ந்து ரிட்டன் எக்ஸாம்பா. இதை கேட்டதும் சாரடா செம்ம ஹாப்பியாவா. பிராக்டிகல்ல வேணா சொதப்புவா, ஆனா ரிட்டன்ல சாதிச்சிருவான்னு. ஃபர்ஸ்ட் செஷனுக்கான லெக்சர் முடிஞ்சதுக்கு அப்புறமா டெஸ்ட் எழுதுவாங்க. அப்பவே கரெக்ஷன் பண்ணி ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க. சாரடா தான் ஹை ஸ்கோர்
சூப்பரா இருப்பா, எல்லாரும் பயங்கரமா பாராட்டுவாங்க. ஈனோஜின்ல அகாடமிலேயே வேற லெவல் தானன்பா. சாரடா இதே மாதிரி போனா நல்லா இருக்குன்னு யோசிப்பா. சாரடா செகண்ட் பிராக்டிகல் அப்ளிகேஷன் கபம். சாரடா முடிஞ்சது போன யோசிப்பா. சக்குரா மெடிக்கல் நிஞ்சுட்சுல பிராக்டிகலா பண்றதுதான் கஷ்டம் படிக்கிறத விட. இப்ப ஆன்டிடோட் ஜுட்சுவை பார்க்க போறோம்பா. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட சக்கர கண்ட்ரோல வச்சு தண்ணியை பிரிச்சு அதை தனிமைப்படுத்தணும். இப்ப இந்த 2 லிக்விட்ஸையும் கலந்து நான் காஃபி ஆக்குவேன். அதுக்கப்புறம் இதை எப்படி பிரிச்சு எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்கன்னு பண்ணி காட்டுவா. இவ இதை செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறமா டேஸ்ட் வேற மாதிரி இருக்குமான்னு கேட்பான். டோஷு இது என்ன குக்கிங் கிளாஸா, டேஸ்ட் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கேடான்பா. எல்லாரும் சிரிப்பாங்க. இவ வாயை மூடுங்க, நான் சயின்டிபிக் மெத்தட்ஸ்ல உங்களை விட இன்ட்ரெஸ்டா இருக்கேன்பா. பசங்க இந்த விஷயத்தை ட்ரை பண்ணும்போது சக்குரா பாலும் காஃபியும் லிக்யூடா இருந்தாலுமே ஆனா அதுகளோட கம்போசிஷன் வேற வேற. அதனாலதான் இந்த டிஃபரெண்ட் காம்பனன்ட்ஸை நம்மளால தனிமைப்படுத்த முடியுது. சிறு லிக்யூட்ல இருந்து கூட பிரிச்சு எடுக்க முடியுது. இது எதுக்குன்னா ஒருத்தர் மேல பாய்சன் பட்டுட்டா உடம்புல இருந்து அதை எப்படி பிரிச்சு எடுக்கலாம்ங்கறக்காக. இப்ப மிஷனுக்கு போறீங்க, உங்களோட டீம்மேட் பாய்சனால தாக்கப்பட்டாலோ இல்லனா அதிக விஷமுள்ள பாம்பு கடிச்சாலோ இப்ப நீங்க கத்துக்கிறது அப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு பேசிக் ஸ்கில்ன்பா. இவ இவ்வளவு கஷ்டமா இருக்காதே பேசிக்கான்னு கேட்பான். சாரடா நான் பிரிக்கிறதுக்கு பதிலா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இதை பத்தி ஓப்பனா சொல்லி இல்லாம என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப சில பேர்த்தோட பாட்லே வெடிச்சிரும் அந்த சக்கரா கண்ட்ரோல் சரியா இல்லாம. இவ சரியா பண்ணி முடிச்சு செப்பரேட் பண்ணிருப்பான். தாகமா இருக்குன்னு சாரடா வச்சிருக்கதை எடுத்து குடிச்சிருவான். ஐயன்ட்டு கிளாஸை மாத்தி வச்சுக்குவான். சாரடா நான் பண்ணிட்டேன்னு கண்ணை முடிச்சு பாப்பா. சக்கரா வந்து பார்த்துட்டு கரெக்டா பண்ணிட்டேன்பா. சாரடா ஆமா நான் பண்ணிட்டேன்பா. இவ கதறிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் டே ஆஃப்ல இருக்க பசங்களை காட்டுவாங்க. ஷிகடா எப்படியும் அவங்களுக்கு லெக்சர்ங்கனால நமக்கு டே ஆஃப் கிடைச்சதுன்பா. போருட்டோ போரிங்கா இருக்குன்பா. மிட்ஸ்க்கு ஹோம்ஒர்க் இருந்தா பார்க்க வேண்டியதானன்பா. அதெல்லாம் முடிச்சுட்டு போருட்டோ டைம் பாஸ் பண்ண வெளியே போலாமான்னு கேட்பான். அடுத்த பிராக்டிகல் ரவுண்ட் போகும். ஒரு ஸ்பெஷல் டால் வச்சிருப்பாங்க. அந்த டால்ல ஸ்பிளிட் ஆயிருக்க விஷயத்த ஒட்ட வைக்கிறதும் ஹீலிங்ல காயத்துக்கு சக்கராவால ஹீல் பண்ணுவாங்க இல்லையா, அதே போலதான் இதுவும். சக்கரா எக்ஸ்பிளைன் பண்றப்ப சாரடா என்ன பண்றதுன்னு யோசிப்பா. ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கப்ப போருட்டோ விண்டோ கிட்ட வந்து மூஞ்சியை தேய்ச்சிட்டு நிப்பான். ஒரு செகண்ட் பதறதுல டேபிள்ல இருந்து பறந்து போய் விழுகும் பொம்மை. சக்குரா கைக்கு போனப்ப ஸ்டிச்சஸ் ஒட்டி இருக்கும். பரவாயில்லையே நல்லா பண்ணிருக்கேன்பா. சக்குரா செக் பண்ணி பார்த்துட்டு சாரடாவே இது எப்படி நடந்துச்சுன்னு யோசிப்பா. எப்படியோ சாதிச்சிட்டு செம எக்ஸைட் ஆவா. தேங்க்யூ லார்ட் ஹோகாகேன்லாம் சொல்லுவா மனசுக்குள்ள. போருட்டோவை ஷிகடா இழுத்து பிடிச்சு உட்கார வச்சிருப்பான். போருட்டோ ஷிகடா கிட்ட என்னடா பண்றேன்னு கேட்பான். ஷிகடா அதை நான் கேட்கணும், மாட்டினோம்னா என்ன ஆகும் தெரியும்லன்னு கேட்பான். போருட்டோ என் அம்மாக்கு ஹனாபி அக்காக்கு இருக்க போல பியாக்குகான் சக்குராவுக்கு இல்லையில மாட்டவளா மாட்டேன்டா கம்மன் இருடான்பா. குரா அப்படியான்ட்டு வந்து கண்டுபிடிச்சிருப்பா. இதுக்கப்புறம் விசாரிக்கும் போது போருட்டோ நாங்க எங்க ஹோம்ஒர்க் முடிச்சிட்டோம், சும்மா அப்சர்வ் பண்ணலான்ட்டு வந்தோன்பா. அப்படியே சரி வந்து கலந்துக்கங்கன்பா சக்குரா. ஷிகடாய் தேங்க்ஸ் பண்ணுவான். சக்குரா இன்னும் அதிக பேர் மெடிக்கல் நிஞ்சுட்சுவை கத்துக்க ஆர்வமா வந்தா சந்தோஷம் தானன்பா. சாரடாவுக்கு நார்மலாவே ப்ரெஷர் ஃபுல்லா தான் இருந்திருக்கும். இப்ப இவனுக்கு வேறையா. போருட்டோ உன்னோட பெஸ்ட் கூட சாரடான்பா. தெரியும் நீ குறுக்க வராம இருன்பா. சக்குரா பார்ட் 4 குள்ள போவா. எமர்ஜென்சி லைஃப் சேவிங் மெஷர்ஸ். ஒரு மொட்டு கொடுத்து இதை மலர வைக்கணும்பா. காயம் பட்டிருக்கவங்களுக்கு லைஃப் ஃபோர்ஸ் கொடுத்து காப்பாத்துற மாதிரி. இந்த விஷயத்துல டைம் தான் கணக்கு. சீக்கிரமா நீங்க ஹீல் பண்ணணும். உயிரை காப்பாத்திடலான்னு சொல்லும் போதும் கூட டைம் போச்சுன்னா அவங்கள காப்பாற்ற முடியாம கூட போயிடும். இதை இன்னொரு விதத்துல சொல்லணும்னா உங்க ஃப்ரெண்டு உங்க கண்ணு முன்னாலே செத்து போற மாதிரியான சிச்சுவேஷன் வரும். அதனாலதான் ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒவ்வொரு பர்சனை மெடிக்கல் நிஞ்சுட்சு கத்துக்கிறக்காக கூப்பிட்டுருக்கோன்பா. எஸ் மேம்னு பாங்க. வசாபி இனோஜினோடதெல்லாம் தெரிச்சிரும். போருட்டோ சாரடா கிட்ட போயிட்டு இதெல்லாம் உன்னால பண்ண முடியுமான்னு கேட்பான். கண்டிப்பா முடியும்ட்டு சாரடா மனசுக்குள்ள. இதை எப்படி பண்றது, இது மலர்றது ஒரு துளி கூட சென்ஸ் ஆகலையேன்ட்டு பதறிட்டு இருக்கப்ப போருட்டோ நொச்சு தொலை பண்ணிட்டு இருப்பான். என்ன கான்சென்ட்ரேட் பண்ண விடுறான்னு கத்துவா. பச்சை புள்ளமாய் போய் உட்காந்துக்குவான் போருட்டோ. சாரடா எவ்வளவு ட்ரை பண்ணியுமே வராது. டோஷு சக்கர கண்ட்ரோல்ல ரொம்ப ப்ரெஷர் ஆகி என்னால முடியலன்ட்டு அதிக சக்கரை எமிட் பண்ணுவான். அதுல ப்ளூம் ஆயிரும். என்ன தெரிச்சு போய் சாரடாவோடதுல விழுந்துரும். அவ எடுத்து கையில பாக்குறப்ப போருட்டோ பார்த்துட்டு நீ இதை சாதிச்சிட்டேன்பா. எல்லாத்தையும் கூப்பிட்டு இதை பாருங்கன்பா. சாரடா டே இறான்கிறக்குள்ளே எல்லாரும் வந்து பாத்துருவாங்க. போருட்டோ உன்னை என்னமோ நினைச்ச நீ வேற லெவல் போன்பா. சாரடாவும் வேற வழியே இல்லாம ஆமா ஆமான்ட்டு சிரிப்பா. மிட்ஸ்கி நீ ஹோகாகே ஆயிருவா போன்பா. எல்லாரும் எதிர்பார்த்தது தானேன்பாங்க. சாரடா செம எக்ஸைட் ஆயிருவா. அடுத்து ஒரே ஒரு பார்ட் தானே இருக்குன்னு. அது ஒண்ணு மட்டும் தாண்டிட்டா போதும்னு திங்க் பண்றப்ப ஷீஜுனே வருவாங்க. சக்குரா பார்த்துட்டு மேடம் அட்வைசரி நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேப்பா. ஷீஜுனே ரொம்ப நாள் கழிச்சு இந்த ட்ரைனிங் நடக்குது இல்லையா, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தன்ட்டு. சாரடா நீ வேற லெவல் பண்ற போன்பா. சாரடா அப்பெல்லாம் இல்லைன்பா. ஷீஜுனே ஒரு கெஸ்ட்டை கூட்டிட்டு வந்திருக்கேன்பா. பார்த்தா நருட்டோ வந்திருப்பான். எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்றீங்களான்னு கேட்பான். எல்லாரும் லார்ட் 7th வாயை புழக்கிறப்ப போருட்டோ அப்பா இங்க அவங்கள பாக்கறதுக்கு நீங்களே வந்தது ஆசம்ன்ட்டு. சாரடா வேற லெவல் பண்றான்பா. நருட்டோ பார்த்தன்ட்டு மெடிக்கல் நிஞ்சுட்சுல டேலண்டடா இருக்க பர்சன் கிடைச்சதுல சந்தோஷம்பா. இல்ல நானும் சாரடா பேச வரப்ப சக்குரா நம்மளோட ஃபைனல் பிராக்டிகல் அப்ளிகேஷனுக்கு போயிடலாம், இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட யார் வரீங்கன்னு கேப்பா. போருட்டோ சாரடா நீ போன்பா. இல்ல நான் போகலேன்பா. போருட்டோ வெக்கப்படாதேன்பா. ஷீஜுனே ஆமா நீ போ சாரடா. லார்ட் 7th உன்னோட ஸ்கில்ஸ் என்னன்னு காட்டுன்பா. என்ன அப்படின்னு வாயை பொளந்திருப்பா. இதுக்கப்புறம் சக்குரா என்ன பண்ணணுங்கிறத சொல்லுவா. இதை நீ அசைய வச்சுட்டா போதுங்கும் போது சாரடா மனசுக்குள்ள எனக்கு எதுக்காக இப்படி ஒரு நிலைமை வரணும்னு யோசிப்பா. சக்கரா கண்ட்ரோலை பார்த்துட்டு வாவுன்பாங்க. சாரடா லார்ட் ஹோகாகேக்கு முன்னால சொதப்பிடக்கூடாதுன்னு மனசுல திங்க் பண்ணிட்டு சக்கராவை அதிகமா எமிட் பண்ணவும் மீனை சுத்தி புகையே வர ஆரம்பிச்சிரும். போருட்டோ அது கருகுதுன்பா. சாரடா ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு கத்துவா. சக்குரா உனக்கு மெடிக்கல் நிஞ்சுட்சு நல்லா வராதான்னு கேப்பா. அம்மான்ட்டு சாரடா ஆமான்பா. இதுக்கப்புறமா எல்லா உண்மையும் சொல்லிடுவா. இப்ப வரைக்குமே எல்லா பிராக்டிகல் செஷன்லயும் ஏதோ ஒரு விஷயத்துல எப்படியும் நடந்துருச்சு. நானா இதை தெரிஞ்செல்லாம் பண்ணல. லார்ட் 7th முன்னால சொதப்பிடக்கூடாதுன்னு நினைச்சேன். கடைசியில சொதப்பிட்டேன். எனக்கு தெரியும் ஹோகாகே ஆகணும்னா கண்டிப்பா மெடிக்கல் நிஞ்சுட்சு தெரிஞ்சிருக்கணும்னு. ஆனா இது எனக்கு சுத்தமா வரலையன்ட்டு தலகுனிவா. நருட்டோ இதை பத்தி ரொம்ப கன்சர்னா இருக்காதேன்பா. சக்குரா நீ என் பொண்ணுங்கிறனால மெடிக்கல் நிஞ்சுட்சுல நல்ல டேலண்டடா இருப்பின்னு நினைச்சுக்கிட்டே என்னன்னு கேப்பா. சாரடா லார்ட் 7th மாதிரி பர்ஃபெக்டா இருக்கணும்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்லன்பா. நருட்டோ எனக்கு மெடிக்கல் நிஞ்சுட்சுல வராதுன்பா. சாரடா ஷாக்காவா. அது இருந்தா தானே ஹோகாகே ஆக முடியும்னு. நருட்டோ இங்க பாரு
பாரு எனக்கு ஸ்ட்ரென்த்ஸை தாண்டி நிறைய வீக்னஸும் இருக்குன்பான். பொருட்டோ இவர் சொல்றது உண்மை. இவருக்கு மெடிக்கல் நிஞ்சுட்சு வராது, சமைக்க வராது, லைட்ஸ் போட்டா ஆஃப் பண்ண மாட்டாரு, அதிக நேரத்துக்கு விட்டா தூங்கிட்டே இருப்பாருன்பான். நருட்டோ பொருட்டோடே போதுண்டான்பான். பசங்கெல்லாம் சிரிப்பாங்க. ஷிகமாரு நருட்டோ மட்டும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தா அவனை சுத்தி நான் எதுக்கு இருக்க போறேன்பான். சாரடா அப்படின்னா நான் பெர்ஃபெக்ட்டா இல்லைன்னா பரவாயில்லையான்னு கேப்பா. சக்குரா கண்டிப்பா, ஏன்னா மனுஷங்க எல்லாருமே பெர்ஃபெக்ட்டாவா இருக்காங்க, நீ உனக்கான வழியில தான் போயாகணும் சாரடான்பா. இதுக்கப்புறமா ட்ரைனிங் செஷன்ல பசங்க தனித்தனியா கத்துக்குவாங்க. ஹீனோஜின் மீனா நகர வச்சிருப்பான். சாரடா ஏதாவது டிப்ஸ் கூடன்னு கேப்பா. நீ ஏன் கேட்டதுக்கு அப்புறம் சொல்லினா எப்படின்ட்டு ஹீனோஜின் சொல்லி தருவான். ஷீஜுனை சக்குரா கிட்ட எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா மெடிக்கல் நிஞ்சுட்சு எக்ஸ்பேண்ட் ஆகி வளருதுன்பாங்க. டக்குனு ஒரு மேல் நர்ஸ் வந்து சக்குரா கிட்ட ஒரு அர்ஜென்ட் ஒர்க்குன்பான். சக்குரா ட்ரீட் பண்றதை எல்லாரும் பார்ப்பாங்க. ஷீஜுனை சாக்குராவை மெடிக்கல் டிபார்ட்மெண்டோட ஹெட்ன்பா. அம்மா வேற லெவல்ல இருக்காங்கன்னு அட்மைர் ஆவா சாரடா. ஷீஜுனை ஆரம்பத்துல சக்குராவுமே மெடிக்கல் நிஞ்சுட்சுல குட்டாலாம் இல்ல. அதுக்கப்புறம் தான் லேடி சுனாடே கிட்ட அப்ரண்டிஸா சேர்ந்தா. யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு டிஃபிகல்ட்டான ட்ரைனிங்ல இறங்கினதுக்கு அப்புறமா தான் டாப் ரேங்க் மெடிக்கல் நிஞ்சா ஆனான்பா. சாரடா எது அவங்கள அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சதுன்னு கேப்பா. அதை நீ ஏன் கேட்டு தெரிஞ்சுக்கன்பா ஷீஜுனே. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சாரடா நைட் டின்னர் அப்ப சக்குரா கிட்ட எதுக்கு மெடிக்கல் ஷினோபி ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு கேப்பா. ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா, அப்படி வந்து சூஸ் பண்ணிருக்காளேன்னு. சக்குரா ஸ்ட்ராங் ஆகணும் தான். சும்மா நருட்டோ அப்புறம் உங்க அப்பாவோட முதுகவே பார்த்துட்டு போக முடியுமா, அவங்களோட சேர்ந்து நடக்கணும்னு விரும்பினேன். அதெல்லாம் தாண்டி லேடி சுனாடேக்கு கீழே ட்ரைனிங் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் நீ மெடிக்கல் நிஞ்சுட்சு கத்துக்கிறதுக்கு போடுற எஃபர்ட்ல சீக்கிரமா நீயும் அதை கத்துப்ப சாரடான்பா. சாரடா நிஜமாவான்ட்டு சந்தோஷப்படுவா. சக்குரா ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு அதை கைவிடாம இருக்கிறது கஷ்டம்பா. சாரடா ஆமான்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹார்மோனி இன் கோல்டுங்கிற எபிசோட தான் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு டீம் 15.